இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்தது 2.2ல இருக்க irrational numbers and rational numbers. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, இன்டிஜர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸை ஃப்ராக்ஷனாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், டெசிமல் ஃபார்ம்லையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஓகே, நம்பர்ஸ் இவ்வளோதானா, வேற எந்த டைப் ஆஃப் நம்பர்ஸும் இல்லையானா இருக்கு. irrational numbers என்னது? irrational numbers. அதாவது ஒரு சில நம்பர்ஸை நம்மளால ரேஷனல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, ரேஷியோவா a/b அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் irrational numbers. நம்ம இந்த நம்பர்ஸை ஏற்கனவே பார்த்துருப்போம். லைக் இப்போ நீங்க circumference of a circle அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, பை அப்படிங்கிறது அது, அப்புறமா சில ஃபார்முலாஸ்ல, அப்புறம் √2 √3 இந்த மாதிரியான எல்லாமே comes under irrational numbers. சரியா? இந்த irrational numbers நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? இப்போ நம்பர் லைன் எடுத்துக்கலாம். 0 1 2 இந்த பக்கம் 1 2 -1 -2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ √2 அப்படிங்கிறது என்னது? நம்ம பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹைபோடெனஸ் இது adjacent, இது ஆப்போசிட் படிச்சிருக்கோம்ல. ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு adjacent ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் படிச்சிருக்கோமா? சோ அப்ப நம்ம இது a b ன்னு எடுத்துட்டா என்ன வரும்? ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சோ h is equal to square root of a square plus b square. if at all நம்ம அது ஒரு யூனிட், அதாவது இந்த சைடு ஒரு யூனிட் இருக்கு, இந்த சைடு ஒரு யூனிட் இருக்குன்னா என்ன வரும்? h is equal to square root of 1 plus 1 which is equal to square root of 2. okay, so அப்போ நம்ம இது வந்து ஒரு 1 யூனிட் இருக்கு, அதாவது எந்த யூனிட் எடுத்துட்டாலும் சரி, சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், இது ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஒரு 1 சென்டிமீட்டர் எடுக்கிறோம்னா இந்த மெஷர்மெண்ட்ங்கிறது என்னதான் இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. சரியா? சோ இப்போ இத நம்ம சென்டர் ஆஃப் தி சர்க்கிளா வச்சு, இத ரேடியஸா வச்சு, இப்படி ஒரு காம்பஸ் வச்சு நீங்க இப்படி ஒரு சர்க்கிள் போடுறீங்க. சரியா? இப்படி ஒரு காம்பஸ் வச்சு இப்படி சர்க்கிள் போட்டீங்கன்னா, இப்படி ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா இப்படி வரும். Okay, my circle is not perfect though, but இதுதான் இந்த பாயிண்ட். if this is square root of 2, this is also square root of 2, this is square, ஏன்னா all the radius of a circle are equal, கரெக்ட்டா? so இதுவும் square root of 2, இதுவும் square root of 2, so அப்ப இதுதான் square root of 2 minus square root of 2 and இதுதான் root of 2 ஓட வேல்யூ. so அப்போ இந்த பாயிண்ட், this is the point for √2. இப்படிதான் நம்பர் லைன்ல நம்ம irrational numbers ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? சோ இதுக்கு அப்புறம் அதோட டீடைல்ஸ் எதுவும் நமக்கு பெருசா கொடுக்கல. டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a rational numbers கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம rational numbers ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? டெசிமல் ரெப்ரசன்டேஷன். என்னது? டெசிமல் ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல ஒரு irrational நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம டெசிமல் ஃபார்ம்ல எழுதணும். நார்மல் டிவிஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாமா? 7/8 என்ன கொடுத்திருக்காங்க? 7/8. இது வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல எழுத போறோம். நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பக்கம் 8 போடுங்க, இந்த பக்கம் 7 போடுங்க. 8 டேபிள்ல 7 வராது, so put a full stop over there and put a 0 over there. 8 70 எது வரும்? 8 8s are 64, balance 6, again put a 0, 8 7s are 56, balance 4, again put a 0, 8 5s are 40. முடிஞ்சிருச்சா? ரிமைண்டர் 0 வந்துருச்சா? terminate ஆயிடுச்சா? so this is a terminating decimal. புரிஞ்சுதா? terminating ratio. சரியா? அதே மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதெல்லாம் வந்து முடியறதெல்லாம் terminating decimals. இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. 21/25. 25 வெளிய போடுங்க, 21 உள்ள போடுங்க.
பாயிண்ட் வச்சா 0 8s are 200 balance 10 again 0 25 4s are 100. So this is also a terminating decimal. அப்போ இங்க என்ன எழுதலாம் 7/8 is equal to 0.875. என்ன சொல்லணும் this is a terminating decimal. அதே மாதிரி 21/25 equal to 0.84. அப்ப இது ஒரு terminating decimal. இது என்னது terminating முடிஞ்சிடும். This is terminating decimal. புரிஞ்சுதா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரிமைண்டர் 0 வந்துடுச்சுனா அது terminating decimal. இல்ல 0 வரல நம்மளால அதோட ஃபைனல் ரிமைண்டர் 0 கொண்டு வரவே முடியல போயிட்டே இருக்குன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல். சரியா அடுத்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ரெப்ரசன்ட் தி ஃபாலோயிங் as decimal form -4/11. அடுத்தது -4/11 போடலாமா 11 4 put a full stop 0 11 3s are 33 balance 7 0 6 are 66 balance 4 0 என்ன ஆயிடுச்சு திருப்பி 4 திருப்பி அதே ஸ்டார்டிங் 40 வந்துருச்சு. So again 3 போடுங்க 33 போடுங்க again 7 0 again 6 66. So இப்போ இது என்ன ஆக போகுது நமக்கு தெரியுது 36 36 36 னு வந்துட்டே இருக்கும் கரெக்ட்டா. இந்த 36 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா. அந்த 36 ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்னா அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இங்க ஒரு 0 போட்டு 0.36 மேல ஒரு பார் போடுறோம். என்ன அர்த்தம் அதுக்கு அந்த 36 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா this is the non terminating decimal. புரிஞ்சுதா this is a non terminating decimal. அதே மாதிரி அடுத்து பாருங்க 11/75. 11/75 என்ன கொடுத்திருக்காங்க 11/75. So full stop 0 1s are 75 25 35 again 0 4s are again 50 100 6 are 450 so again 50 0 6 are 450. இப்போ என்ன ஆக போகுது நமக்கு திருப்பி திருப்பி 50 50 50 னு வர போகுது கரெக்ட்டா. சோ இப்போ இங்க எது ரிப்பீட் ஆகுது 6 ரிப்பீட் ஆகுது. எது ரிப்பீட் ஆகுது 6. சோ அப்ப 11/75 நம்ம எப்படி எழுதுறது 0.146666 னு போயிட்டு இருக்குறத நம்ம எப்படி எழுதலாம் 6 க்கு மட்டும் ஒரு பார் போடலாம். 6 க்கு மட்டும் பார் போடலாம். எது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ அதுக்கு மட்டும் சரியா. இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் படிச்சலாம். இப்போ இதுல எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது 3636 363 and 6 அது ரெண்டும் ரிப்பீட் ஆகுதுல. அப்ப இதோட பீரியட் வந்து 2 சரியா. இதோட பீரியட் 2. இதுல எது ரிப்பீட் ஆகுது 6 மட்டும் ரிப்பீட் ஆகுது. சோ அதோட பீரியட் 1. எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ அதுதான் அதோட பீரியட். பீரியட் ஆஃப் டெசிமல் அடுத்தது 2.33 ல பாருங்க. பீரியட் ஆஃப் டெசிமல்னா எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ அதுதான் வந்து பீரியட் ஆஃப் டெசிமல். அதுதான் லெந்த் ஆஃப் தி பீரியட் சொல்வாங்க. length of the period of decimal 25/7 ல எது length 27/110 ல 2 length சரியா. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 2.3 ல express the rational number 1/25 express the rational number 1/27 with the help of the decimal expansion 1/3. 1/3 அப்படிங்கிறது சின்ன ஈஸியான ஒரு fraction இல்லையா. இதை வச்சுக்கிட்டு நீங்க இதோட எது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆல்சோ 59/27 க்கு என்ன வரும்னு கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. இது ரெண்டும் கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. 1/3ங்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா. அதை வச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ நம்ம அது போடலாமா லாங் டிவிஷன்ல 3
1/3. So 0 போட்டுக்கிறேன். So point வச்சாச்சு. 3 3s are 9. Balance 1. மறுபடியும் 0 போட்டா 3 3s are 9. So it goes on repeating. So 1/3 is equal to 0.3333. It goes on, which means 1/3 equal to 0.3. So length of the period of this decimal is 1. One repeated. So 0.3 barங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். So அப்போ 1/3 is equal to 0.3 bar. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 1/27ங்கிறது என்ன? 27 3 டேபிள் வச்சு எப்படி எழுத முடியும்? 3 9s are 27 எழுத முடியும். கரெக்ட்டா? So 1 அப்போ 1/27ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? 1/3 into 9 எழுதலாம். இது என்ன பண்ணிக்கலாம்? 1/3 into 1/9 பிரிச்சு எழுதிக்கலாம். சரியா? இப்படி பிரிச்சு எழுதினாலே இது. இப்போ 1/3ங்கிறத 0.3 பார் 0.3 bar into 1/9. சரியா? அப்ப நான் என்ன 0.3/9. ஓகே? இப்போ இதோட fraction நம்ம இதோட decimal form நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணா 0.333. ஓகே? இந்த பக்கம் 9. ஓகே? சோ இங்க ஒரு 0 பாயிண்ட் இருக்கு. சோ நம்மளும் அங்க ஒரு 0 பாயிண்ட் போட்டுக்கணும். அப்பதான் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு நம்பர் எடுக்கலாம். 3 9 டேபிள்ல வராது. அதுக்காக நம்ம ஒரு 0 போடுறோம். புரிஞ்சுதா? ஆல்ரெடி இங்க 0 பாயிண்ட் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 0 பாயிண்ட் போட்டுறணும். அடுத்து நம்ம 3 கன்சிடர் பண்ணலாம். இப்போ இன்ஃபர்டா இது 2 ஆ இருந்ததுனா அதுலயே அது வந்துடும். 2 1s are 2 போட முடியும். ஆனா இது 9 ஆ இருக்கு. சோ 3 அதுக்குள்ள அடங்காதுங்கிறதுனால இன்னொரு நம்பர் நம்ம எடுத்துக்கணும்ங்கிறதுக்காக 0 போட்டாச்சு. சரியா? சோ இப்போ நம்ம 33 கன்சிடர் பண்ண முடியும். 3 9s are 27. சரியா? 6 3 அடுத்த நம்பர் எடுத்தாச்சு. ஓகே? 7 9s are 63. ஓகேயா? 0 அடுத்து 3 இங்க 3 3 தானே இருக்கு. சோ 3 எடுத்தாச்சு. சோ மறுபடியும் நமக்கு எங்க வந்துட்டோம்? ஸ்டார்டிங்லயே வந்துட்டோம். 3 மட்டும் இருந்ததுல அதே மாதிரி ஆயிடுச்சு. சோ 0 போட்டா மறுபடியும் 27 மறுபடியும் 63 மறுபடியும் 7 போடுங்க 63 மறுபடியும் 3. சோ எது ரிப்பீட் ஆகுது நமக்கு இங்க? 037. எது ரிப்பீட் ஆகுது? 037 037 037ங்கிறது நான் டெர்மினேட்டிங்கா போயிட்டே இருக்கு. சோ அப்போ 0.3 bar by 9 is equal to 0.037. இது மூணும் ரிப்பீட் ஆகுது. 3 length of this period is 3. ஓகேயா? அப்ப இப்போ இந்த ஆன்சர் எடுத்துக்கலாமா? 0.037 bar. இதுதான் 1/27 ஓட டெசிமல் ஃபார்ம். இன்னும் என்ன கேட்டாங்க? 59/27. சோ therefore 59/27 is இந்த 59/27 ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதிடலாமா? எனக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிடும். இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்குன்றதுனால நம்ம இத என்ன பண்ண போறோம்? இப்போ சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுவீங்கல. 27 2s are 54. Balance 5. கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம இத எப்படி எழுதலாம்? 2 5/27 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுறது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம் இல்லையா? சோ அப்போ 59/27 is equal to quotient remainder by divider. So 2 5/27. This is equal to 2 5/27. சரியா? சோ அப்ப இத எப்படி பிரிக்கலாம்? 2 plus 5/27. 2 plus இத எப்படி பிரிக்கலாம்? 5 into 1/27. சரியா? ஏன்னா நமக்கு 1/27 ஓட வேல்யூ தான் தெரியும். அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறேன். So which is equal to 2 plus 5 into 0.037 bar. சரியா? அத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2 ஓட ஆட் பண்ணனும். So 59/27 is equal to 2 plus 5 into 0.037 bar. Okay? இத மல்டிப்ளை பண்ணலாமா? 0.037 into 5.
5 sevens are 35, 5 threes are 15, 16, 17, 18, 5 zeros are 0, 1, 0.85. So என்ன ஆக போகுது 0.185, 185 repeat ஆகுது. So என்ன பண்ணலாம் 2 plus 0.185, 185 goes on. Okay? So 2 plus இதுனா என்ன ஆட் பண்ணா என்ன வரும் 2 plus 0.185 is what 2.185 கரெக்ட்டா இப்போ 3 plus 0.8 னா என்ன பண்ணுவோம் 3 0.8 இப்படி தான் ஆட் பண்ணுவோம் கரெக்ட்டா சோ அதனால 2.185 ங்கறதுனா 59/27 ஓட ஆன்சர் புரிஞ்சுதா சோ ஒரு fraction கொடுத்துட்டு அதோட decimal form கொடுத்துட்டு அத வச்சு வேற ஒரு decimal form வேற ஒரு fractionக்கு அதோட ரிலேட்டபிளா வர ஒரு fractionோட decimal form கேட்டாங்கன்னா அத மாதிரி இத ரெப்ரசன்ட் பண்ணனும் இப்போ 1/27 இருக்கும்போது நமக்கு 1/3 தான் தெரியும் அப்ப 1/3 * 7 அப்படி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதோட வேல்யூ யூஸ் பண்ணி இத கண்டுபிடிக்கணும் இத வச்சு இன்னொன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதோட ஆன்சரை யூஸ் பண்ணி அத கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா சரி இப்போ அடுத்தது conversion of terminating decimals into rational numbers அதாவது இப்போ decimal form கொடுத்திருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் rational form கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம் ஒரு decimal இருக்கு அத நம்ம fraction-ஆ மாத்த போறோம் ரொம்ப ஈஸி இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் 2.945 ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் decimalல இருந்து rational க்கு மாத்த போறோம் ஓகே decimal to rational 2.945 இது எப்படி எழுதலாம் 2 plus 0.945 இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் எழுதியாச்சா இப்போ இது 2 plus 9 க்கு எத்தனை இருக்கு ஒரே ஒரு 1 0 4 க்கு 2 0 5 க்கு 3 0 கரெக்ட்டா எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா சோ 9/10 plus 4/100 plus 5/1000 கரெக்ட்டா இது எப்படி எழுதலாமா அதானே அர்த்தம் இப்போ நம்ம இது சிம்பிளா எழுதணும் 2 plus 0.9 plus 0.04 plus 0.005 ஓகேயா இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணா இதுக்கு என்ன அர்த்தம் 9/10 இதுக்கு என்ன அர்த்தம் 4/100 இதுக்கு என்ன அர்த்தம் 5/1000 சரியா இந்த மாதிரி பிரிச்சு எழுதியாச்சா பிரிச்சு எழுதினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க டினாமினேட்டரை சேம் ஆக்குவீங்க இல்ல சேல 1000 ஆக்கணும்னா இங்க என்ன பண்றது into 100 into 100 இங்க என்ன பண்ணலாம் into 10 into 10 அப்ப என்ன ஆயிடும் 2 plus 900/1000 plus 40/1000 plus 5/1000 so which is equal to 2 plus 945/1000 சரியா 2 plus 945/1000 இதை எப்படி ஆட் பண்றது இதுக்கு by 1 இருக்குதா சோ இங்க into 1000 so 2000 plus 945/1000 which is equal to 2945/1000 இது ரெண்டுமே 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணா என்ன வரும் 5 5s are 25 balance 4 5 8s are 40 balance 4 5 9s are 45 5 2s are 10 0 0 ஃபர்தரா கேன்சல் பண்ண முடியாது so 589/200 அப்போ 2.945 உடைய ரேஷனல் ஃபார்ம் 589/200 இதுல இன்னொரு கவனிச்சீங்களா எதுக்கு நம்ம மெனக்கெட்டு இதெல்லாம் போட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அந்த நம்பரை டைரக்டாவே பாருங்க 2.945 இருக்கு இது எப்படி எழுதலாம் 3 டெசிமலுக்கு அப்புறமா 3 வேல்யூ இருக்கு 945 3 இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் 2945/1000 இது அப்படியே நம்ம டைரக்டா எழுதலாம் இங்க 3 இருக்குன்னா இங்க 3 0 புரிஞ்சுதா எந்த டெசிமல் ஃபார்ம் கொடுத்தாலும் டைரக்டா நீங்க இந்த மாதிரி எழுதிடலாம் 3.56 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் 356/100 கரெக்ட்டா ஃபர்தரா நம்ம கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணி முடிச்சிட்டு எழுதுங்க அது இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும் 589/200 சரியா ஒரு டெசிமல் நம்பரை ஒரு ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்றோம் அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 2.4 ல அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 0.35 என்ன பண்ணலாம் 35/100 கேன்சல் பண்ணி எழுதுங்க அவ்வளவுதான்
7 by 20. 2.176. 2176 by 1000. Cancel பண்ணி எழுதுங்க அவ்வளவுதான். 272 by 125. Okay, 2 table ல cancel ஆகும். ஃபர்தரா திருப்பி cancel ஆகும். Okay. So minus 0.0028 is equal to minus value வந்து வேலிடான நம்பர்ஸ் வந்து 28 மீதி எல்லாம் 0. எத்தனை டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை இருக்கு 1 2 3 4 அப்ப 4 zeros. சரியா? So 28 by 10000 கேன்சல் பண்ணீங்கன்னா minus 7 by 2500 கேன்சல் பண்ணிடுவீங்கல இப்போ 2 டேபிள்ல பண்ணா 14 2 5s are 10 0 0 0 மறுபடியும் 2 டேபிள்ல பண்ணீங்கன்னா 2 7s are 14 2 25s are 0 0 so 7 by 2500 ஓகேயா ஈஸியா இருக்கடா இது அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ல நம்ம கேன்சல் பண்றது டெர்மினேட்டிங் டெசிமலா இருந்ததுன்னா நம்ம அதை ஈஸியா என்ன பண்ணிட்டோம் ஃபிராக்ஷனா மாத்திட்டோம் நான் டெர்மினேட்டிங்கா இருந்தா என்ன பண்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமலை எப்படி ஃபிராக்ஷனா மாத்துறது நான் டெர்மினேட்டிங்னா என்னது டாட் டாட்டா போயிட்டே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்ல அதை எப்படி நம்ம ரேஷனலா மாத்துறது சரியா ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் பாருங்க 2.4 பார் சரியா 2.4 பார் அப்படினா என்ன அர்த்தம் 2.4444 வந்துட்டே இருக்கு இப்போ இத நம்ம ஃபிராக்ஷனா அதாவது ரேஷனல் ஃபார்ம்ல மாத்தணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம நார்மல் மெத்தட் படி 2 பார் 0.4 0.04 0.004 இப்படி நம்ம பண்ணுவோம் plus goes on okay which is equal to 2 plus 4 by 10 plus 4 by 100 plus 4 by 1000 போயிட்டே இருக்கும் இல்லையா நம்மளால பண்ணவே முடியாது கரெக்ட்டா எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சோ இதுக்காக ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க இந்த மெத்தட் நம்ம பண்ணோம்னா அதுக்கு நமக்கு ஒரே ஒரு டாபிக் ஒரே ஒரு கண்டென்ட் தான் தேவை என்னன்னா பீரியட் இப்போ நமக்கு இது தெரியும்ல இதோட லெந்த் ஆஃப் பீரியட் என்ன 1 கரெக்ட்டா 4 மட்டும் ரிப்பீட் ஆகுது 1 ஆ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இத x ன்னு எடுத்துக்கிட்டு x ஓட 10 மல்டிப்ளை பண்ண போறோம் இதுவே பீரியட் 2 ஆ இருந்ததுன்னா 100 மல்டிப்ளை பண்ண போறோம் 3 ஆ இருந்ததுன்னா 1000 மல்டிப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான் சோ இப்போ இத என்ன பண்ணிக்கலாம் நம்ம let x is equal to 2.4 சரியா x equal to 2.4 ன்னு எடுத்தாச்சு இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போறோம் இது only 1 இதோட பீரியட் only 1 ஆ இருக்கிறதுனால 10x is equal to 10 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இதோட நம்ம into 10 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒரு பிளேஸ் தள்ளி போகும் கரெக்ட்டா 100 மல்டிப்ளை பண்ணா ரெண்டு பிளேஸ் தள்ளி போகும் நம்ம 10 மல்டிப்ளை பண்றதுனால இங்க இருந்து பாயிண்ட் இங்க போயிடும் கரெக்ட்டாமா இப்போ பாருங்க 5.23 into 10 என்ன வரும் 5230 ரெண்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் ரெண்டு டெசிமல் பாயிண்ட்க்கு தள்ளி இருக்கும் சோ 52.3 சோ 10 ஓட மல்டிப்ளை பண்ணா டெசிமல் பாயிண்ட் என்ன ஆயிடும் ஒரு பிளேஸ் தள்ளி போய்டும் கரெக்ட்டா சோ அப்போ 10x ஒரே ஒரு 4 மட்டும் இங்க வரும் மீதி 4 லாம் அப்படியே இருக்கும் சோ 24.4 பார் சரியா இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் இத 1 எடுத்துக்கோங்க இது 2 எடுத்துக்கோங்க சோ 2 minus 1 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா இது 10x இது x இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம் அப்ப 10x equal to 24.444 இங்க வந்து x is equal to 2.444 சரியா இப்போ இத மைனஸ் பண்ணா என்ன ஆகும் 10x minus x is 9x is equal to 0.4444 சோ அப்படியே அது 0 ஆயிடும் இதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம் அந்த நான் டெர்மினேட்டிங்கா போகிறத அப்படியே சப்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த மெத்தட் சோ இது கம்ப்ளீட்டா அந்த டெர்மினேட்டிங் வந்து ஃபுல்லா போயிடுச்சு சோ பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை 0 வந்தா என்ன அதுக்கு வேல்யூ இல்ல சோ நம்ம அத நம்ம அப்படியே நம்ம இக்னோர் பண்ண போறோம் 24 - 2 is 22 22.0 நாலும் 22.0000 நாலும் அது எல்லாமே சேம் தான் சோ அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல therefore நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9x equal to 22 22.000 it has no value so x equal to 22 by 9 x ங்கிறது நம்ம என்ன எடுத்துறோம் 2.4 bar
So 2.4 bar is equal to 22 by 9. புரிஞ்சுதா? So this is how you find non-terminating decimal to a fraction or a rational number. சரியா? அடுத்து பாருங்க நிறைய கொடுத்திருக்காங்க அதே மாதிரி example 2.5 ல convert the following decimals in the form of p by q. அத வந்து p by q ஃபார்ம்ல அதாவது fraction ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. அதே லாஜிக் தான். ஓகே? இப்போ நம்ம பார்த்தோமே அதே டைப் தான். சோ என்ன கொடுத்திருக்காங்க 0.3 bar 2.124 bar 0.45 bar சரியா இது போடலாமா என்ன பண்ணலாம் first step என்னது take it as x equal to 0.3 bar that is the first step period என்னது 1 தான் சோ அதனால 10 தான் போடணும் சோ 10x is equal to 3.3 bar கரெக்ட்டா இது எப்படி வந்துச்சு ஞாபகம் இருக்குல ஒரே ஒரு டெசிமல் மட்டும் இந்த பக்கம் வந்துரும் சோ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 10x - x is equal to 3.3 bar minus 0.3 bar last time கீழ போட்டா இங்க ஒரே லைன்ல போட்டுருக்கேன் அவ்வளவுதான் so 9x is equal to 3 bar அப்படியே போயிடும் 3 minus 0 3 so x is equal to 3 by 9 which is equal to 3 1s are 3 3s are so 3 x is equal to 1 by 3 x என்னது 0.3 bar therefore 0.3 bar is equal to 1 by 3 புரிஞ்சுதா அடுத்து போடலாமா first step என்ன take x equal to 2.124 bar எத்தனை இருக்கு 1 2 3 அப்ப 3 zeros வேணும் அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம 1000 எடுத்துக்கலாம் so 1000 x equal to 1000 னா 3 0 அப்ப 1 2 4 தாண்டி போகுது இப்போ இதோட அர்த்தம் என்ன 2.124 124 124 இப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்கிறது தான் அந்த நான் டெர்மினேட்டிங் டெசிமலோட அர்த்தம் இல்லையா சோ நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 1 2 3 மூணு பாயிண்ட் தள்ளி போயிடும் டாட் கரெக்ட்டா சோ அப்போ 2124.124 it goes on so 1000x is equal to 2124.124 bar x is equal to 2 dot straight up போணும்ல 2.124 bar so minus பண்ணுங்க minus பண்ணா என்ன ஆகும் 1000x minus 1x so 999x equal to இது அப்படியே மைனஸ் ஆயிடும் so 2124 minus 2 is 2122 அப்ப x equal to 2122 by 999 ஓகேவா x ங்கிறதுனா நம்ம எடுத்துறோம் so therefore 2.124 bar is equal to 2122 by 999 புரிஞ்சுதா அடுத்து போடலாமா 0.4x take x equal to 0.45 bar எத்தனை இருக்கு 2 இருக்கு சோ அப்ப 2 0 அப்ப 100x 100x equal to 45.45 bar கரெக்ட் ரெண்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி போகணும் இங்க 3 டெசிமல் பாயிண்ட் தள்ளி போச்சு இங்க 1 டெசிமல் பாயிண்ட் தள்ளி போச்சு இங்க 2 தள்ளி போகணும் சோ 100x minus x 45.45 bar இந்த பக்கம் 0.45 bar இத ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனும் இல்லையா 100x equal to 45.45 bar கீழ x equal to 0.45 bar so மைனஸ் பண்ணா என்ன வரும் 100 minus 1 is 99x இந்த பக்கம் இது ரெண்டும் 0 ஆயிடும் 45 minus 0 is 45 so x equal to 45 by 99 புரிஞ்சுதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கு அது நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேயா அடுத்து ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு p by q ஃபார்ம்ல அப்படினா அத வந்து நம்மளால p by 2 to the power of something into 5 to the power of something p by 2 power m into 5 power n where this m and n belongs to z where this p belongs to z அப்படினா அது ஒரு இன்டிஜர் நம்பராவும் m ஓ n ஓ ஒரு ஹோல் நம்பராவும் அது ஹோல் நம்பர் ஏன் ஹோல் நம்பர் கொடுத்திருக்காங்க it can be also 0 இப்போ என்ன அர்த்தம் ஒரு fraction கொடுத்துட்டாங்க ஒரு ரேஷனல்
ஃபார்ம்ல அதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா 2 to the power வரணும் 5 to the power வரணும்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஏன்னா p by இப்போ 2 to the power something ஏதோ நம்ம 2 into 2 into 5 into 5 to the power of 0 கூட இருக்கலாம். ஏன்னா any number to the power of 0 is 1. ஓகே, அது 0 ஆக போறதில்ல. சோ 5 to the power இல்லாம இருக்கலாம், இல்ல 2 to the power இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ரெண்டுமே வரலாம், இல்ல ஒண்ணு வரலாம். எப்படினாலும் சரி, either 2 to the powerல எழுத முடியும், இல்ல 5 to the powerல எழுத முடியும், இல்ல ரெண்டோட காம்பினேஷன் எழுத முடியும். இப்படி எழுத முடியலனா அது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகே, நம்ம ஃபுல்லா டிவைட் பண்ணி பாசிபிளா இல்லையான்னு செக் பண்ணி சொல்றதுக்கு பதிலா இது நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட சொல்லிருக்காங்க. ஒரு PQ ஃபார்ம்ல இருக்க ரேஷனல் நம்பரை இந்த மாதிரி எழுத முடியும்னா அது டெர்மினேட்டிங் டெசிமல். நம்ம வித்தவுட் ஆக்சுவலா டிவைட் பண்ணாம கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாமா? இப்போ கொடுத்திருக்காங்க பாருங்க, 13 by first one 13 by 64. ஓகே, இது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா சொல்லு. என்ன பண்ணலாம்? மேல இருக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்ல, 13 அப்படியே போட வேண்டியது. 64 மட்டும் நம்ம 2 டேபிள்ல வரும்ல, பார்க்கலாமா? 32 16 4 2 1 2 3 4 5 6 எத்தனை 6 இருக்கு? 2 power 6 இருக்கு. 2 power 6 போட்டா 64. 5 இருக்கா? இல்ல, 5 to the power of 0. ஓகேயா? அது 0 னா வந்து நம்ம பவர்ல போட்ட, அதாவது p by q அப்படிங்கறத p by 2 power m into 5 power n இந்த ஃபார்ம்ல எழுத முடியும்னா அது டெர்மினேட்டிங். அதே ஃபார்ம்ல எழுதிட்டோமா? ஓகேயா? m and n are whole numbers. ஓகே, சோ அதனால it can also be 0. சோ இது வந்து ஒரு terminating. ஓகே, it's a terminating. அடுத்தது என்னது? -71 by 125. நியூமரேட்டருக்கு வேல்யூ இல்ல, அது அப்படியே போட்டுருக்கோம். 125 மட்டும் பண்ணலாமா? 125 2 டேபிள்ல பண்ண முடியாது, 5 டேபிள்ல தான் பண்ண முடியும். சோ 125 2s are 10, 5 5s are 5 5s are 1 2 3. சோ 5 to the power of 3. 2 இங்க இல்ல, which means நம்ம 2 to the power of 0 இருக்கிறத அர்த்தம் பண்ணிக்கலாம். ஓகே, அது போடணும்னு அவசியம் இல்ல, நம்ம அதை போடவும் செய்யலாம், இல்ல அதை போடாமையும் விட்டுறலாம். So this is definitely a terminating decimal. அடுத்தது என்னது? 43 by 375. 375 போடலாமா? 375. First 5 டேபிள் போடலாமா? 5 7s are 35, balance 2 5 5 1s are 5, balance 2 5 5s are 5 3s are 15. கரெக்ட்டா? சோ இது எப்படி எழுத முடியும்? நம்ம 43 அப்படியே போட்டுட்டு 375 எப்படி? 5 எத்தனை இருக்கு? 1 2 3. 3 எத்தனை இருக்கு? 1. சோ 5 to the power of 3 into 3 எத்தனை இருக்கு? 1. 3 to the power of 1. என்ன வந்துருச்சு டினாமினேட்டர்ல? 3 வந்துருச்சு. நமக்கு என்ன இருக்கணும்? 2 5 மட்டும் தான் இருக்கணும். So this is definitely a non terminating decimal. சரியா? non terminating decimal. அடுத்தது 31 by 400. 400 பண்ணலாமா? 5 டேபிள். 5 8s are 40 0. 5 1s are 5, balance 3 5 6 are 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are. So 2 5 4 2. So 31 by 5 power 2 into 2 power 4. வந்துருச்சா? அதே மாதிரி 2 to the power 5 to the power. So this is a terminating decimal. ஓகேயா? அடுத்தது example 2.7 என்ன கொடுத்திருக்காங்க? verify that 1 is equal to 0.9 bar அப்படினு வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. சோ இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணனும். நம்ம என்ன எடுத்துக்கலாம்? x equal to 0.9 bar எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டது தானே. என்ன பண்ணுவோம்? 10x is equal to 9.9 bar. மைனஸ் பண்ணா என்னது? 10x equal to 9.9 bar. கீழ x equal to 0.9 bar. மைனஸ் பண்ணா 9x is equal to 9.0 ஆயிடும். x equal to 9 by 9 which is equal to 1. ஓகேயா? So prove. இது ரொம்ப சிம்பிள் தானே. அவ்வளவுதான். எக்ஸர்சைஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. எல்லாமே ரொம்ப 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 சிம்பிள். நம்ம படிச்சது அதேதான். Express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion.
நம்ம அது என்ன பண்ணணும், டெசிமல் ஃபார்ம்ல எழுதிட்டு அது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் ஒண்ணே ஒன்னு போட்டுமா, நான் செகண்ட் ஒன் மட்டும் போடுறேன். எக்ஸர்சைஸ் 2.2 ல ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் வந்து செகண்ட் ப்ராப்ளம் போடுறேன். சரியா? -5 3/11 முதல்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு மாத்துங்க. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு முதல்ல மாத்தறோம்னா 5 * 11 + 3/11 இல்லையா? சோ 55 + 3 is -58/11. அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணுங்க. 11 58 11 5s are 55 பேலன்ஸ் 3 பண்ண முடியாது. பாயிண்ட் வைங்க, 0 போடுங்க. 11 2s are 22 பேலன்ஸ் 8 0 போடுங்க. 11 7s are 77 பேலன்ஸ் 3 0 போடுங்க. 11 2s are 22 பேலன்ஸ் 8 0 27 20 போச்சா? என்ன ரிப்பீட் ஆகுது? 22 7 ரிப்பீட் ஆகுது. சோ -5 3/11 is equal to 5.27 27 27 it goes on, which means 5.27 bar, and it is a non-terminating decimal. Okay, it's a non-terminating decimal. Express 1/13 in decimal form. Find the length of the periods. என்ன கேட்டிருக்காங்க? 1/13 decimal formல. ஒண்ணும் இல்ல, டிவிஷன் தான். 13 இங்க 1 போடுங்க. பாயிண்ட் வச்சு 0 போடணும். என்ன ஆகல? அப்பையும் 13 டேபிள்ல வரல. சோ இங்க ஒரு 0 போட்டு இன்னொரு 0 போட்டுக்கோங்க. சோ 13 டேபிள்ல 100 னா என்ன வரும்? 13 7s are என்ன? 91/9. சோ மறுபடியும் ஒரு 0 போடுங்க. 13 6s are 68 பேலன்ஸ் போடுங்க. இதே மாதிரி இங்க போட்டீங்கன்னா கடைசில திருப்பி என்ன வரும்னா 13 3s are 39 பேலன்ஸ் 1 வந்த உடனே என்ன ஆயிடுது? மறுபடியும் ஸ்டார்டிங் பேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இங்கேயும் நம்ம 1ல இருந்து தான் ஆரம்பிச்சோம். மறுபடியும் 1 வருதா? மறுபடியும் 0 போடுவோம். வராது. மறுபடியும் 0 போடுவோம். திருப்பி இந்த 100ல இருந்து இது கண்டினியூ ஆகும். அப்ப திருப்பி என்ன பண்ணுவோம்? 13 7s ல இருந்து ஆரம்பிப்போம். திருப்பி 7 போடுவோம். 13 6s are 13 9s are மறுபடியும் இது அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். So which is equal to 0.76923. This keeps on repeating. So இதோட பீரியட் என்ன கேட்டிருக்காங்கல்ல, அதுவும் கேட்டிருக்காங்க. இந்த டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங் டெசிமலா நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்டிருக்காங்க? அதோட length of the period of decimal. Length of the period of decimal is 1 2 3 4 5. சரியா? அதுதான் அதோட length. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. நம்ம ஏற்கனவே போட்டோம்ல ஒரு ப்ராப்ளம் இதே மாதிரி இருக்கு. நான் ஆன்சர் காட்டுறேன் பாருங்க, அதை பார்த்து நீங்க அப்படியே போடலாம். ஃபோர்த் ஒன் ஈஸி தானே. ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் into rational numbers. அதாவது டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ல கொடுத்திருக்கிறத நம்ம ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறோம். இதுவும் நம்ம படிச்சது தானே. இதுக்கும் நான் ஏதாவது ஒண்ணே ஒன்னு போடுறேன், மீதி ஆன்சர்ஸ் மட்டும் நான் காட்டுறேன், பாத்துக்கோங்க. சோ இதுல ஏதாவது ஒண்ணே ஒன்னு போடலாமா? ஃபோர்த் ஒன்ல எது போடலாம்? -5.132 தேர்ட் ஒன். சோ இது என்ன பண்ணா 3 இருக்கு இல்லையா? சோ அப்ப -5.132/123 3 0. 2 டேபிளை கேன்சல் பண்ணுங்க. 2 2s are 4 பேலன்ஸ் 1, 2 5s are 10 பேலன்ஸ் 1, 2 6s are 12 பேலன்ஸ் 1, 2 6s are 12, 2 5s are 0 0. மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2, 2 2s are 4, 2 8s are 16, 2 3s are 6, 1 2 3 8 3 25 0 250. ஓகே, -1283/250. நான் டெர்மினேட்டிங்ல ஏதாச்சும் ஒன்னு போட்டுமா? எந்த ப்ராப்ளம் போடலாம்? அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் 3.17 பார். ஓகே, அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா நமக்கு ஒரு நம்பர் வந்துட்டு அதுக்கு அப்புறமா பார் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? 3.17 பார். 7க்கு மட்டும் தான் பார். சரி, இப்போ நமக்கு என்ன இருக்கு? 3.17 பார். இது எப்படி எழுதுவோம்? நம்ம x கொண்டு எடுத்துப்போமா?
3.17 bar. அதாவது 3.17777 மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன மோட் வேணும்? டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா ரிப்பீட்டடா வந்ததுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது அப்படியே மைனஸ் ஆயிடும். கரெக்ட்டா? அதுதான் நம்மளுடைய மோட். சோ எதெல்லாம் ரிப்பீட்டடா வருதோ அதோட பீரியட் கண்டுபிடிச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட்க்கு அப்புறம் 3333 வந்தா கீழே 333 வந்தா மைனஸ் ஆயிடும். இல்ல 345 எது ரிப்பீட்டடா வருதோ அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரணும். ஆனா இங்க நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல அந்த நம்பரை முன்னாடி எடுத்துறோம். அதுக்கு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம 10x பண்ணோம். 10x பண்ணா என்ன ஆயிடும்? இந்த பாயிண்ட் இங்க போய்டும் இல்லையா? அப்ப 31.777 ஆயிடும். இந்த பாயிண்ட் இங்க போய்டும். கரெக்ட்டா? சோ அப்ப 10x முதல்ல நம்ம இத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ரிப்பீட்டிங் திங் என்னது? 7. அப்ப திருப்பி இப்போ 100x கண்டுபிடிக்கலாம். 100x = 317.777. புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு? பாயிண்ட்க்கு அப்புறம் 777, பாயிண்ட்க்கு அப்புறம் 777. புரியுதா? அதுக்காக தான் இது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. நம்மளுடைய மோட் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டுமே சேமா இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அப்ப நம்ம இத ரெண்டையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம். சோ 100x க்கு கீழ 10x போட்டுட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னு? சோ மைனஸ் போட்டா 100 - 10 is சோ மைனஸ் பண்ணோமா 100 - 10 is 90x. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படி 0 ஆயிடும். 317 - 31 is சோ இத மைனஸ் பண்ணா உள்ள 0 0 ஆயிடும். இங்க 286. அப்போ x = 286/90. இத ஃபர்தரா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 4s are 8, balance 1, 2 5s are 10, 2 1s are, 2 4s are, 2 3s are. So 143/45. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க அதே மாதிரி அடுத்து என்ன ப்ராப்ளம்? அடுத்த ப்ராப்ளம் 5th one 17.215 மூணுத்துக்கும் பாரு. அப்ப ரொம்ப ஈஸி. மூணு இருக்கு அதனால நம்ம சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? ஓகே 1000x x = 17.215 பார் எடுங்க. 1000x = 17215.2 மூணு 0 போட்டா மூணு நம்பர் தள்ளி போகுது 2. சோ இத ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 900 மைனஸ் பண்ண வேண்டியதா 215 பார். இந்த மாதிரி வந்தா ஈஸி இல்லையா? 999x = 0.00 இத மட்டும் மைனஸ் பண்ணு. 17198. So x = 17198/999. ஓகேயா? அடுத்து பாருங்க இதுவும் கொஞ்சம் அதே மாதிரி டிஃபரண்டான ப்ராப்ளம் தான். -21.2137 பார். -21.2137 பார். ரிப்பீட் ஆகுது 7 மட்டும் தான். சரியா? சோ நம்மளுடைய மோட் 7 க்கு அப்புறம் தான் டெசிமல் பாயிண்ட். அந்த 777 வரும்போது கரெக்ட்டா இருக்கும். எத்தனை நம்பர் முன்னாடி தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுது? 3 நம்பர் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த 3த்தையும் தூக்கி இந்த பக்கம் போடலாம். 3த்தையும் தூக்கி இந்த பக்கம் போடணும்னா எதால மல்டிப்ளை பண்ணனும்? 3 0 இல்லையா? அப்போ முதல்ல as usual x ன்னு எடுங்க. take this as x. ஓகேயா? எத்தனை நம்பர் வேணாம்? 3த்தையும் போடுங்க. சோ 1000x = -21213.7 பார். புரிஞ்சுதா? என்ன பண்ணிருக்கேன்னு? இந்த பாயிண்ட் நமக்கு இங்க வரணும். அந்த பாயிண்ட் அங்க போணும்னா 3 0வால நம்ம இத மல்டிப்ளை பண்ணனும். சோ 1000x இந்த பக்கம் 1000 மல்டிப்ளை பண்ணா இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு என்ன? 7 பார். பீரியட் என்ன? only 1. அப்ப நமக்கு ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். சோ அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா 10000x = -21213.7 இங்க வந்து ஒரு நம்பர் முன்னாடி வந்துரும். 0.7 பார். புரிஞ்சுதாடா? இந்த ரெண்டு லைன் புரிஞ்சுதா என்ன போட்டுருக்கேன்னு? சோ நம்மளுடைய மோட்டிவ் என்ன? பாயிண்ட்க்கு அப்புறம் 777, பாயிண்ட்க்கு அப்புறம் 777 வந்துருச்சா? இப்போ ஈஸியா நம்மளால பண்ண முடியுமா? இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்க என்னது? 1000x = 21213.777. கரெக்ட்டா? இப்போ மைனஸ் பண்ணா 10000 - 1000 is 9000x = இது 0 ஆயிடும். அப்புறம் நம்ம இத மட்டும் மைனஸ் பண்ணி போட வேண்டியது. சரியா? சோ மைனஸ் பண்ணா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா 190924. ஓகேயா?
So x is equal to minus 190,924 by 9,000. So இதுதான் இந்த x ஓட வேல்யூ. புரிஞ்சுதா? இது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவா அப்பியர் ஆச்சுன்னா அந்த நம்பரை முதல்ல முன்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்க பீரியட் என்னவோ அதுக்கேத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இங்க 7 ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம இங்க என்ன பண்ணோம் 1000 அப்புறமா இங்க 10,000 போட்டோம். இப்போ 7 க்கு பதிலா இங்க 73 பார் இருந்தா இங்க என்ன பண்ணிருக்கலாம் நம்ம இங்க கீழ நம்ம ஒரு ஜீரோ ஆட் பண்ணதுக்கு பதிலா ரெண்டு ஜீரோ 10,000 ஆ போட்டுக்கணும். ஓகேயா? இங்க நம்ம 1000 க்கு அப்புறம் என்ன பண்ணோம் அத 10,000 சேஞ்ச் பண்ணோம். இதுல இங்க ரெண்டு இருந்தனா நம்ம 100,000. ஓகே பீரியட் பொறுத்து நாம அதுக்கு அடுத்து சேஞ்ச் பண்றோம். கிளியர் ரைட்? அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம். அடுத்து லாஸ்ட் 5th ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஒன் ஆக்சுவலா நீங்க டிவைட் பண்ணாம அது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா சொல்லணும். அதுக்கு நமக்கு தெரியும் என்ன பண்ணனும்? இப்போ p/q ஃபார்ம்ல இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அது p to the 2 to the power and 5 to the power இப்படி எழுத முடிஞ்சதுன்னா அது டெர்மினேட்டிங். எழுத முடியலனா அது நான் டெர்மினேட்டிங். ஓகே நான் ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் போட்டுமா? without actual division find whether it is terminating or non terminating. 7 by 128. ஓகே 7 அப்படியே தான் வெச்சுக்கணும். இந்த 128 மட்டும் என்ன பண்ணனும்? கண்டுபிடிக்கணும். 128 பண்ணா என்ன வரும்? 2 6 are 2 4 are 2 32 are 2 16 are 2 8 are 2 4 are 1 2 3 4 5 6 7. So this can be written with the power of 7 and 5 power 0. So definitely this is terminating. Okay? வேற ஏதாச்சும் ஒன்னு போடலாமா? நான் டெர்மினேட்டிங் வர மாதிரி ஏதாச்சும் ஒன்னு போடலாம். Fourth one 219 by 2200. 219 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 2200 மட்டும் நம்ம பண்ணலாமா? என்ன வரும்? 211 2550 550 இருக்கா? 511 11 ones are 11 tens are 2 5s are. Okay, so இது எப்படி எழுதலாம்? 1 2 3 2 to the power of 3 into 5 ரெண்டு இருக்கு 5 to the power of 2 into 11 இருக்கு. சரியா? எக்ஸ்ட்ரா என்ன வந்துருச்சு? 11 வந்துருச்சு. வரக்கூடாது. அப்ப அது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். புரிஞ்சுதா? அடுத்து அதே மாதிரி எல்லா ப்ராப்ளமும் நீங்களே போட்டுடலாம். ஈஸி தான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தோட ஆன்சரை நான் ஒரு தடவை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ நம்ம இந்த எக்ஸசைஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு டெசிமல் ஃபார்ம் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம p/q ஓட ரேஷனல் ஃபார்ம்ல மாத்துறது, ரேஷனல் இருந்ததுன்னா அதை எப்படி டெசிமல்ல மாத்துறது, டெசிமல்னா அது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா, நான் டெர்மினேட்டிங்கா இருந்தா அதோட லென்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் தி டெசிமல் வேல்யூஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க கேஸ்ல அதை வந்து நம்ம ஃபிராக்ஷனா மாத்தணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல பார்த்தோம். திருப்பி நல்லா பாருங்க. இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.